Good morning and praise the Lord. காலை வணக்கம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's another beautiful day God has given us to rest and have a relaxed atmosphere to study God's word. தேவனது வசனத்தை வாசிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு அருமையான ஓய்வையும் தந்திருக்கிறார். We were going through the whole of the camp. We were going through one of the most important books, Daniel and Revelation, concerning eschatology, and we were also going through the different views on eschatology. கர்த்தருடைய வருகையை குறித்தான சத்தியங்கள் அடங்கியிருக்கிற மிக முக்கியமான புத்தகங்களை படித்து வருகிறோம். தானியேல், வெளிப்படுத்தல், அதோடு கூட கர்த்தருடைய வருகையை குறிப்பாக ஆயிரவர் அரசாட்சியை குறித்தான மாறுபட்ட பல கோணங்களை கொண்டிருக்கிற சத்தியங்களையும் படித்து வருகிறோம். What we found in Daniel's prophecy yesterday was, and also in comparison with Revelation, what we found was God is not going to abandon His creation. நேற்று நாம் தானியேல் புத்தகத்திலும் படித்த சத்தியத்தின் அடிப்படையில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் தன்னால் படைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வில் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை, அவர்களை விட்டுவிடவில்லை. Not only people but the rest of creation. மக்களை மட்டுமல்ல, மக்களுக்கு தந்திருக்கிற இந்த சிருஷ்டிகள், வானம், பூமி என்று எல்லாவற்றிலும். So that's what we saw. Satan was successful in taking control of God's earth. You see, if you don't forget, whose earth is this? God's earth, right? இந்த பூமி யாருக்கு சொந்தமானது? நமது தேவனுக்கு, நமது தகப்பனுக்கு. Whole universe, the heavens and the earth and all that is in it belongs to our God. வானம், பூமி எல்லாமே நமது தேவனுக்குரியது. So we read in Psalm 2 that earth is actually given us the inheritance of the Son, Jesus Christ. நம்ம சங்கீதம் 2 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் சுதந்திரமாக, சொத்தாக தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்று. Let me read that verse for you in the beginning. Today we are going to look more deeply into Psalm 2. So Psalm 2 verse 7, 8 onwards I'll read. So I will tell of the decree. The Lord said to me, "You are my son. Today I have begotten you. Ask of me. I will make the nations your heritage, at the ends of the earth your possession." This is given to the Son. 2, 7, 8 வாசிக்கிறோம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். All the nations of the earth and all the ends of the earth belongs to the Son. பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளும், பூமியுடைய எல்லைகள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமானது. But what happened? What happened is Satan took control and he now has his own wicked kingdoms and they are in control. They persecute God's children. ஆனால் நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் சாத்தானவன் அவன் கரங்களில் எடுத்துக்கொண்டு இன்று தேவனது பிள்ளைகளை, இயேசுடைய பிள்ளைகளை அவன் உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறான். An example was Daniel and his friends, who were godly people, one of the most godliest people, but they were captive under the wicked king. தானியேலும் அவனது நண்பர்களும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் பக்தியுள்ள மக்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை தொந்தரவு பண்ணி அவர்களை சிறைபிடித்து வந்து ஒரு வேற அந்நிய நாட்டில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். So Daniel and his friends think about the troubles they went through, and in that time God is revealing through Nebuchadnezzar and also through Daniel, God is revealing his super plan for getting back the inheritance. அதுபோல தானியேலும் நண்பர்களும் அதிகமான கொடுமைகளுக்குள்ளாக, துக்கங்களுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக போகும் பொழுது தேவன் நேபுகாத்நேச்சர் மூலமாக, தானியேல் மூலமாக தானியேலுக்கு நண்பர்களுக்கும் மிக உன்னதமான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து மீண்டுமாக எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ளப் போகிறேன் என்று சத்தியத்தை அவர் உணர்த்துகிறார். We saw yesterday that successive kingdoms are going to come, and for a long period of time God's people will suffer. However, God will not abandon them, because at the end God is going to intervene and He is going to establish His kingdom, and that kingdom will be given to God's people. நேற்று பார்த்தோம் நாம்
நீ மிக நீண்ட வருடங்கள் ஒவ்வொரு ராஜ்யமாக புறஜாதியுடைய ஒவ்வொரு ராஜ்யமாக தேவ மக்கள் துன்பப்படுகிற நாட்கள் இருந்தாலும் கூட இறுதியில் தேவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்குமான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதை தேவனது பிள்ளைகளுக்கு சொத்தாக சுதந்திரமாக கரங்களை ஒப்புக் கொடுக்க போகிறார் என்பதை தியானித்தோம். I told you yesterday that the way sometimes we define spiritual, that kingdom is not going to be that kind of a spiritual, but it is a spiritual kingdom because it's God's kingdom. Everything of God's is spiritual. நேற்று தியானித்தோம்னா மற்ற மக்கள் சொல்வதை போல அது ஒரு ஆவிக்குரிய ரீதியாக இல்லாவிட்டாலும் கூட உண்மையாகவே தேவனுக்கு சொந்தமானது எல்லாமே ஆவிக்குரியதுதான். Righteousness will dwell, godliness will dwell. In that way, it's spiritual. However, it is also visible. It's also political. அது நீதி உள்ளது, அது பக்தி உள்ளது, அந்த விதத்தில் அது ஆவிக்குரியதுதான். ஆனாலும் கூட எல்லாரும் கண்களால் காணத்தக்க வண்ணம் அது பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் கிங்டம், அது சரீர பிரகாரமாக உணரக்கூடிய ஒரு ராஜ்யமாக அது இருக்கும் நிச்சயமாகவே. Because that's the prophecy, right? These successive, visible, actual political kingdoms are going to come, and at the end of it, God is going to bring His kingdom. It has to be just like that, visible political. எல்லா மக்களும் கண்களால் காணும்படியான பிரத்யேகமான ராஜ்யங்கள் ஒவ்வொன்று பின்ன ஒன்றாக வரும். அதில் தொடர்ச்சியாக தேவன் தனது ராஜ்யத்தை எல்லா கண்களும் காணும்படியான ஒரு ராஜ்யமாக ஏற்படுத்துவார். So we discussed in one of my previous sessions about Psalm 2 on how the post-millennialists or maybe even the amillennialists interpret it in a spiritual reign way. How we'll reign with Christ in a spiritual way. அதாவது not they mean not physical, not visible. அமிலினிஸ்டும் போஸ்ட் மில்லினிஸ்டும் சொன்னபடி நாம் தேவனோடு கூட இயேசுவோடு கூட எல்லா கண்களும் காணும்படியான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ராஜ்யத்தில் இருக்க மாட்டோம், ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்னும் அது விளக்கமாக தியானிக்க போகிறோம். So today let's take a look at actually what is Psalm 2 saying. Let's focus on what exactly is saying and how is it used in the New Testament. நாம் இப்பொழுது சங்கீதம் 2 உண்மையாகவே என்ன சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்பதை தியானித்து இதன் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் தியானிக்க போகிறோம். So we already read that God has promised, that's all. God has promised the ends, the nations and the ends of the earth for the Lord Jesus Christ the Son. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியின் எல்லைகளை எல்லாம் சொந்தமாக கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை தேவன் தந்திருக்கிறார். His rule is mentioned in verse 9 as you is the son. In the context of Psalm 2, you is talking, Father is talking to the Son. You shall break them with a rod of iron and dash them in pieces like a potter's vessel. இயேசுவை சொல்கிறார், நீர் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொல்லியிருக்கிறார். Actually, if you see verse 7, you tell me who is speaking to whom in verse 7. 7வது வசனத்தின் அடிப்படையில் யாரிடம் பேசுகிறார்கள் சொல்லுங்கள். Who is speaking to whom? யாரிடம் பேசுகிறார்கள்? கர்த்தர் என்னை நோக்கி. Who is saying verse 7? இந்த வசனத்தை யார் சொல்லுவது? Father is saying? இல்ல, இயேசு Father is not saying I will tell about a decree. Lord will say to me. Who is the me? நான் சொல்றால் யார் அவரு? It is Christ. இயேசு கிறிஸ்து. The Son. The Son is telling, I'll tell you the decree of God. The decree means this is established by God. I'm going to reveal that decree to you. தேவனுடைய தீர்மானம், பிதாவாகிய தேவன் எடுத்திருக்கிற தீர்மானத்தை பற்றி அந்த விவரத்தை சொல்கிறேன் கேளுங்கள். அவர் என்னை நோக்கி சொல்லியிருக்கிறார். David is the writer. We see that I think in Acts of Apostles. David is inspired writer. But the Spirit of Christ, it is Christ speaking through David. Father told me means Christ. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியார் இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் மூலமாக சொன்னாலும் கூட அவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். So listen as Jesus says, Jesus is saying, I will tell of the decree the Lord Yahweh said to me. இயேசு கிறிஸ்து தனது வாயின் வார்த்தையால் சொல்வதை நீங்கள் மனதில் உணர்ந்து கேளுங்கள். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், பிதாவாகிய தேவன் என்னை நோக்கி என்று அவர் ஆரம்பிக்கிறார். Okay, so what is the Lord Jesus saying? Father promised this to me that I am going to possess all the ends of the earth, all the nations will be my heritage.
பிதாவாகிய தேவன் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பூமியின் எல்லைகளையும் நான் சொந்தமாக சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன் என்று. The question, so everybody agrees this, okay, this is not a debate, but everybody agrees. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். The question is, when is this rule starting? Is it like hidden secret way of ruling or actual real literal ruling on earth? கேள்வி என்பது எப்போது, எப்படி, அதாவது நேரடியாக எல்லாரும் கண்களால் காணும்படியான ஒரு ராஜ்யத்தை அவர் செய்ய போகிறாரா அல்லது இது ஒரு ஆவிக்குரிய ரீதியாக செய்ய போகிறாரா என்பதுதான். There are many other things we will probably cannot go through this camp. For example, where is this rule happening? It is mentioned here that it is out of Zion. Verse 6, as for me, I have set my king on Zion, my holy hill. That's also important. Zion is a place on earth. இங்கு எங்கு இந்த சொல்லப்பட்ட இந்த ராஜ்யமானது ஆரம்பிக்கப்பட போகிறது என்றால் வசனம் 6 வாசிக்கிறோம், ஜியோன் மேல். ஜியோன் என்பது இந்த பூமியில் இருக்கிற ஒரு இடத்தின் பெயராக இருக்கிறது. God has many Old Testament verses. Zion is mentioned as the place where God will rule. I'll just show you one verse, Psalm 132, 13 and 14. பழைய ஏற்பாடு முழுவதுமே அந்த ஜியோன் என்பது தேவனுடைய இந்த பூமியில் இருக்கிற ஒரு ராஜ்யமாக இடமாக காணப்படுகிறது. 132 Psalm 132 132:13 வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். Next verse 14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். God is already in heaven. He's not talking about heaven. He's talking about Zion on earth. இது பரலோகத்தை பத்தி பேசவில்லை, ஏன்னா ஏற்கனவே தேவன் அங்குதான் இருக்கிறார். இது சீயோன் ஆகிய பூமியில் உள்ள இடத்தை பற்றி தேவன் பேசுகிறார். God will establish his kingdom on Zion is clearly prophesied in the தேவன் இந்த பூமியில் உள்ள சீயோன் என்ற இடத்தில் தேவன் தனது ராஜ்யத்தை ஆரம்பிக்க போகிறார். All right, so let's now look at a few more Old Testament verses. Zechariah chapter 14. சகரியா அதிகாரம் 14. We'll come to Psalm again later, Psalm 2 later. மறுபடியும் சங்கீதத்துக்கு வரலாம். இப்பொழுது சகரியாவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Talking about a future day, again prophetical terms, ways of saying. Through the prophet Zechariah, God is revealing. You read verses 1 to 5. சகரியாவின் மூலமாக தேவன் தனது ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை, we don't have to read everything, so it's a long one, but it's talking about a day is coming when the spoil is taken and divided among you, and verse 2, indeed I will gather the nations against Jerusalem to battle, and so much disaster is going to happen. Verse 2 says about bad things are going to happen. வசனம் 2 வாசிக்கிறோம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல சாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும். Verse 3, God will fight, right? Yahweh will go forth and fight against those nations as the day when he fights on the day of battle. God is going to come and fight in that battle. கர்த்தர் புறப்பட்டு, தேவன் இயேசுவாகிய கிறிஸ்துவானவர் அவர் அந்த ராஜ்யங்களை ஜெயிக்கும்படியாக அவர் அந்த போராட்டத்துக்குள்ளே வருவார். And see verse 4, and in that day his feet will stand on Mount of Olives. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். Where is it? Which is in the front of Jerusalem on the east. It's talking about earth. When Jesus returns and touches his feet. எங்கு இயேசு வருவார்? அவர் எருசலேமில் உள்ள அந்த கிழக்கு பகுதியில் கர்த்தருடைய கால்கள் அங்கு பதிக்கப்படும். It is very clear that it's on earth, right? இது இந்த பூமியில் என்பதை தெளிவாக வாசிக்கிறோம். And you go for what will happen after that? You read forward and read verse 9. It's the most beautiful. வாசித்துக் கொண்டே வாருங்கள். 9 எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்ட வசனமாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். When will the Lord be king over all the earth? எப்பொழுது இயேசுவானவர் உலகம் எங்கும் ராஜாவாயிருப்பார்? According to this passage, இந்த வார்த்தையின்படி all this war against Jerusalem is going to happen. Every nation will come against it, and the Lord Jesus will return. His feet will stand on Mount Olives. He will destroy the enemies, and then he will be king over all. எருசலேமுக்கு விரோதமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் சண்டையிடும்படியாக வரும் பொழுது தேவன் அவர் வந்து அந்த எருசலேமுக்கு எதிராக வந்திருக்கிற ராஜாவுக்கு எதிராக சண்டையிட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அப்பொழுது இது நடக்கும். So Old Testament, I'm just giving you a few examples. Old Testament is filled with prophecies like this, where Jesus will return to earth, and he is not going to abandon, take us soul to heaven, so we'll live in heaven forever. No, he is going to reclaim the earth for the Son. அவர் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போய் அங்கு ராஜ்யம் செய்வார் என்பது அல்ல. இங்கு
அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அந்த பூமியை அவர் மீண்டுமாக வெற்றி கொண்டு அங்கு தனது ராஜ்யத்தை நிர்மாணிப்பார். The Lord will be king over all the earth. இந்த பூமி எங்கும் ஒரு ராஜாவா இருக்க போகிறார். That's the promise. That's what premillennialism is also teaching. அதுதான் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இருக்கிறது. ப்ரீமில்லினியஸ்ட் ஆய்தான் போதிக்கிறார்கள். If you come to Acts chapter 4, we'll see where the church was getting hope out of Psalm 2. அப்போஸ்தலர் 4 வாசிக்கலாம். There are two ways in which we can say the church was developing a Christian hope out of Psalm 2. Two ways. சங்கீதம் 2 இரண்டு விதத்தில் அதை நாம் தியானிக்க முடியும். கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கும் ஆழமாக்குவதற்கும். So this, how the early church read Psalm 2 and how they gained the hope, we also need to develop that hope, Christian hope. சங்கீதம் 2 அடிப்படையாக வைத்து ஆதி திருச்சபையார் எப்படி நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல நாமும் அந்த சங்கீதம் 2 வைத்துக்கொண்டு நாம் நம்பிக்கையில் வளர வேண்டும். See, in Psalm 4 we find that verse 5 onwards, the rulers and the elders and the scribes, they are all gathered together, and the high priest and everybody is there, and they were very unhappy with how Christianity is spreading, the Jesus' name is spreading. பிரதான ஆசாரியரும் மற்ற குடும்பத்தாரும் எருசலேமுடைய மூப்பர்களும் அண்ணா காய்பா போன்றவர்கள் எல்லாமே இயேசுடைய மரணத்துக்கு பின்பு கிறிஸ்துவமானது சீசர்கள் மூலமாக வளருவதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. Okay, verse 18, so they called them and charged them not to speak or teach in the name of Jesus, and all those things we hear. 18 அவர்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு எதையும் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். Verse 21, when they had further threatened them and let them go, finding no way to punish them because people were praising God. அவர்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க விட்டு விடுகிறார்கள். All right, now let's turn to verse number 23. When they were released, they went to their friends and reported what the chief priests and the elders had said to them. So they were released and they go and speaking with people. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவர்கள் மூப்பர்களிடத்திலும் மற்ற கிறிஸ்தவ நண்பர்களிடத்திலும் விவரம் சொல்கிறார்கள். So what is happening? The rulers of the world at that time are against Jesus, against the preaching of the Lord Jesus. அந்த சமயத்தில் அப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்களும் மற்ற மூப்பர்களுமாக ஒன்று சேர்ந்து, so at that time what is the church doing? You read verse 24 onwards. சபையானது என்ன செய்கிறது? அந்த சமயத்தில் எல்லா எதிர்ப்புகளும் எல்லாரும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது சபை என்ன செய்கிறது? 24 வாசியுங்கள். Let's read. Can you read from 24 onwards? 24 இருந்து வாசியுங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறேன். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. So they are praying to sovereign God who is made the heaven and the earth and everything, because they are saying, Lord, you are the sovereign God in control of all these things, even though now the worldly system is not in favor of us. அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, வானம் பூமி எல்லாம் உம்முடைய கரங்களில் உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது அதை உலக மக்கள் ஆளுகை செய்தாலும் கூட நீரே எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருக்கிறீர் என்று அவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். And in the prayer they refer to Psalm 2. This is Psalm 2. அந்த ஜெபத்தில் அவர்கள் இந்த சங்கீதம் 2 அவர்கள் கோட் பண்ணுகிறார்கள். Oh, David, your servant, said by the Holy Spirit that this kind of things is going to happen. The worldly kingdoms, the nations, Gentiles are raging against. In Psalm 2, you remember Yahweh and his anointed king, the actual king who is going to rule. அந்த இரண்டாவது சங்கீதத்தில் வரக்கூடிய அந்த எதிர்ப்பு, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் வசனத்தை சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். So what is the hope they have? The hope they have is, yes, as God promised in Psalm 2, the nations are all against God's son, God and his anointed. That is true. What is the hope? But God's decree. God is going to establish his kingdom. அவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன? அப்பொழுது இருந்த எல்லா விதமான அதிகாரிகளும் எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கை எதிர்த்து பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லாரும் எதிர்த்து நின்றாலும் கூட
இயேசுவுக்கு பிதாவாக இதை வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இறுதியாக இயேசுவே ஜெயிப்பார், அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக பூமியின் எல்லைகளை எல்லாம் மேற்கொள்வார் என்று சொல்லும் பொழுது அதில் அவர்களுக்கு நம்பிக்கை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு நாள் எல்லாம் இயேசுவின் வசப்படும் என்று. The study of eschatology is not to know some super secret truths about end times and all. What's the point in knowing? That's not. We need to be like the early church. வருங்காலவியலை பற்றி படிக்கும் பொழுது அங்கு இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும், இப்படி எல்லாம் அந்த ஒரு விஷயம் அல்ல பிரதானமானது. நமக்கு அந்த சத்தியங்களை எல்லாம் மனதில் வைத்து நாம் நம்பிக்கையில் வளர வேண்டும். Because they had the hope, or the hope was moving them forward. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை இருந்தது. இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் அந்த நம்பிக்கை தான் அவர்களை உந்தி தள்ளியது. அதே போல் நாமும் கூட இந்த சமயத்தில் அந்த நம்பிக்கை பெற்ற மக்களாக கிறிஸ்துவ வாழ்வில் முன்னேறி போக வேண்டியது அவசியம். The current situation is not favorable. The nations are raging, the kingdoms are against. Everybody is against Christianity, against faith in Jesus. That's the current reality. But how are they pushing forward? Hope in Christ, the promise. இப்பொழுதும் கிறிஸ்தவத்திற்கு எல்லாம் எதிராக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் எல்லா அதிகாரிகளும் கிறிஸ்தவத்திற்கும் சுவிசேஷத்துக்கும் எதிராக இருந்தாலும் கூட அதன் மத்தியில் நமக்கு இருக்க நம்பிக்கை என்ன? இதுதான், இறுதியாக இயேசுவே ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து முன்னேறி போக வேண்டியது அவசியம். As Psalm 2 says, and Zechariah says, one day the Lord will come, he will be king over all the earth. ஒரு நாள் வரும், அந்த நாளில் இயேசுவே பூமி எங்கும் ராஜாவாக இருப்பார். We are not on the side of the losing party. நாம் எப்பொழுதுமே தோற்க போகிற மக்கள் மத்தியில் நாம் இருப்பது கிடையாது. The Bible's promises, the Revelation's message is we will win. வெளிப்படுத்தலுடைய விசேஷத்துடைய சத்தியம் என்னவென்றால் நாம் ஜெயிப்போம், ஜெயம் கொள்வோம். Because we are with Christ the Son. God has made a decree, it cannot be cancelled. ஏனென்றால் நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம். அவர் இயேசுவை பற்றி ஒரு தீர்மானம் இயற்றி இருக்கிறார். இயேசுவுடைய தேவனுடைய தீர்மானத்துக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. Think about it. God, the almighty, all powerful God made a decree that the whole earth will be given to the Son. Who is strong enough to oppose it? பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார், பூமி எங்கும் எனது மகனை இயேசுவுக்கு கொடுக்க போகிறேன் என்று. அதை எதிர்த்து தோற்கடிப்பதற்கு உலகத்தில் யாராவது உண்டா? Is Satan strong enough to oppose God? தேவனை எதிர்ப்பதற்கு சாத்தானுக்கு வல்லமை உண்டு என்று நினைக்கிறீர்களா? Sometimes Christians think that Satan is like the opposite power of God. No, Satan is nothing before God in power. சில சமயத்தில் நாம் நினைத்துக் கொள்கிறோம் தேவனுக்கு சரிசமமான ஒரு வல்லமை பெற்றவராக சாத்தான் இருக்கிறார் என்று. அது ஒருபோதும் கிடையாது. As C.S. Lewis I think said, God has no opposite. Satan is not the opposite of God. God has no opposite. C.S. Lewis இப்படியே சொல்லியிருக்கிறார், தேவனுக்கு எதிரி என்று ஒருவரும் கிடையாது, அவருக்கு எதிராக இருப்பவன் ஒருவரும் கிடையாது. சாத்தான் இருக்கிறான், அவன் அல்ல. How is he? When Jesus returns, the Satan and his army is going to fight. You know, there's an interesting verse. How is Jesus defeating the army? இயேசுவோடு வரும்பொழுது சாத்தானுக்கும் எதிராக வரக்கூடிய ராஜாக்களுக்கு எப்படி போட்டு ஜெயிப்பார்? அவர் சண்டை barely he wins. Is it like that? அவர் மல்யுத்தம் போட்டு ஜெயிப்பாரா? இல்லை, வாயின் சுவாசத்தால். By the breath of his mouth. வாயின் சுவாசத்தால் ஜெயம் கொள்வார். That's it. Satan is that much. That's silly for him. அவ்வளவுதான். சாத்தான் இயேசுவுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது அவன். Okay, so we have to understand we are on the side of the winning party. நாம் எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளக்கூடிய பக்கத்தில் இருக்கிறோம். Therefore we need to be very optimistic, very hopeful. ஆகவே என்ன சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தாலும் கூட நாம் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போவது அவசியம் இல்லை. The apostles and the early church were persecuted. This was their hope. This is temporary. This is for a short while we need to go through this. But his kingdom is coming. அப்போஸ்தலர்களும் ஆழ்த்திருச்சை மக்களும் கூட இப்படியாக உபத்திரப்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இதுதான், ஒரு நாளில் கர்த்தர் வருவார், அப்பொழுது ஜெயமெல்லாம் நம் பக்கத்தில் இருக்கும் என்று. Okay, now let's come to another way this psalm is used in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இந்த இரண்டாம் சங்கீதமானது வேறு ஒரு விதத்தில் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. This is talking about, this is actually Jesus' own direct statement, Jesus' speech to the church in Revelation. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தனது நேரடியாக சபைக்கு சொன்ன ஒரு வார்த்தையாகும். We know we studied Revelation, we just quickly went through, Jesus is speaking to 7 churches. இயேசுவானவர் 3 சபைகளுக்கும் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் இயேசுவானவர் 7 சபைகளுக்கும் பேசினதை நாம் படித்தோம். 2 and 3. Yeah. 2 சபைகள் மூன்றாவது அதிகாரத்தில். In that, let's turn to how this psalm is used there. It's very, very eye-opening. அந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட சத்தியங்களில் இந்த இரண்டாம் சங்கீதமானது எப்படி இயேசு எடுத்தாள்கிறார் என்பதை தியானிப்போம். Let's turn to Jesus' message to the church in Thyatira, chapter 2, verse 18 onwards.
தியத்தீரா சபைக்கு அவர் சொன்னதை தியானிப்போம். வசனம் 2:18 Okay, we don't have to read everything. I'll just go through some important ones. முக்கியமானதை மட்டும் அதை தியானிப்போம். Yeah, so Jesus says, okay, let's 25 onwards, let's read. 25 வாசிக்கலாம். Read till 25 till end. 25 23 வரைக்கும். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது. Even though this is written to Thyatira church, at the last verse says, he who has ear, let him hear what the Spirit says to the churches. It's also a message to all the churches. இது தியத்தீரா சபைக்கு இயேசு சொன்னாலும் கூட கடைசியில் வாசிக்கிறோம், காதுள்ளவன் கேட்கிறவன். எல்லா சபைகளுக்கும், எல்லா நூற்றாண்டுகளுக்கும் இருக்கிற சபைகளுக்குமான ஒரு சத்தியமாகும் இது. And the remaining also, no? Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, Plural churches. சபைகளுக்கு, தியத்தீரா சபைக்கு மட்டுமல்ல, சபைகளுக்கு, So எல்லா சபைகளுக்கும். through this message and through every church's message, Jesus and the Spirit of Christ, the Spirit is speaking through to all the churches. 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டாலும் கூட அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தின் மூலமாக ஆவியானவர் எல்லா சபைகளுக்கும் சத்தியங்களை போதிக்கிறார். Okay, so what is the Spirit saying to us? இப்பொழுது இந்த சபையின் மூலமாக இன்று நம்மிடத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறார்? Hold fast to what you have until I come. He's talking about Jesus' coming, and wait, and you continue in faith, continue in standing for Christ, continue in serving Him. Hold fast to what you have. நான் வருமளவும் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருமளவும் சபையாகிய நீங்களும் நானும் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். Until I come, what is your duty? What should you do? நான் வருமளவும் உங்களுக்கு நீங்கள் செய்யும்படி பணித்த கடமை என்ன? It says in verse 26, the one who conquers, and some translations say victorious, something like that. ஜெயம் கொண்டு. Is it like that? Yeah. Okay. You need to be victorious. You need to continue. நீங்கள் எப்பொழுதும் ஜெயமுள்ள மக்களாக, வெற்றியுள்ள மக்களாக இருங்கள். நான் வரும் வரைக்கும் Continue working for me victoriously. நான் எனக்காக நீங்கள் தொடர்ந்து வெற்றியுள்ள மக்களாக, ஜெயமுள்ள மக்களாக தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிக் கொண்டே இருங்கள். Don't fall in the traps of Satan and the world. சாத்தானுடைய கண்ணிகளுக்கும் உலகத்துடைய கண்ணிகளுக்கும் நீங்கள் வீழ்ந்து போகாதிருங்கள். ஜெயமுள்ள மக்களாக இருங்கள். Okay, so as you do that, as a church do that, one day I'll come, and what will I do? ஆகவே இப்படியாக நீங்கள் ஜெயம் கொண்டிருக்கும் பொழுது நான் வருவேன், வந்து என்ன செய்வேன்? See verse 25 is hold on until I come, right? It's in the context of the coming of Christ. நான் வருமளவும், இயேசுவானவர் இரண்டாம் வருமளவும் என்ற அந்த இரண்டாம் வருகையுடைய அந்த பின்னணியில் சொல்லுகிறார் அவர். Okay, now you have to carefully read verse 26. Very, very important for premillennial understanding. நாம் அந்த பிரீமிலினியலிஸ்டுடைய நம்பிக்கைக்கு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. 26 வாசிக்கிறோம். One who conquers and keeps my works until the end. End of what? End of the age. Until the end, if you continue like this, what will happen? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம், இந்த உலகத்துடைய முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனோ அவனுக்கு, to him I will give authority over the nations, and he will rule them with a rod of iron. Have you heard this before? அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல், நாடுகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இது எங்க கேட்டிருக்கீங்களா இந்த வசனத்தை? Have you heard this verse before? எப்போது கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? படிச்சோம். Where did you hear this? படிச்சோம். Psalm number 2. சங்கீதம் 2ல வாசிச்சோம். Can you tell me what is different here? இங்க என்ன வித்தியாசம்? வசனம் அந்த Psalm promise versus this promise, there's a major difference. What is சங்கீதம் 2ல் you can say one word is different. No, I'm not asking about that. A major difference. சங்கீதம் 2க்கும் இங்க எடுத்தாள்வதற்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம்? I'll just wait for a few seconds. நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்க. So big difference. பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. அவர்களுக்கு கொடுங்க. Okay, explain, tell me. Huh? To the people. Very good. Samson, right? ஜெயங்குல் What is his name? Samson. All right. So what is the difference? I think Samson very rightly identified. Did you get it? Did you get what? புரிஞ்சுதா? சங்கீதத்துல பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுக்கிறார். இங்கு இயேசு
தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு எனக்கு The கொடுக்கிறார். decree, the promise was to whom in Psalm 2? சங்கீதம் 2 அந்த தீர்மானத்தின்படி யாருக்கு அதை தரப்படுகிறது? It was to whom? இயேசுவுக்கு. The Father's decree, eternal decree to the Son. பிதாவாகிய தீர்மானம், நித்திய தீர்மானத்தின்படி அங்கு வெற்றியானது இயேசுவுக்கு The கொடுக்கப்படுகிறது. Son will have the authority to rule over the nations. The Son will rule with the rod of fire. That is the promise. இயேசுவாகிய அந்த குமாரன் பூமி எங்கும் இருப்புக்கோள ஆளுகை செய்வார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. What is Jesus doing here? ஆனா இங்கு இயேசு என்ன By the செய்கிறார்? way, who is speaking this here in Revelation 2? Who is speaking? இங்க யார் பேசுகிறார்? Some of your Bible has red letter, right? Red letter. Who is speaking there? இங்க சில நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல ரெட் லெட்டர்ல போட்டுருக்கும் சிவப்பு. Jesus is speaking. What இங்க is இயேசு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? Jesus is giving that authority, sharing that authority with his, should I say church or with the overcoming church? With the overcomers, which is the real church, the true believers. இங்கு இயேசுவானவர் அந்த அதிகாரத்தை, பிதா தந்த அதிகாரத்தை தனது பிள்ளைகளாகிய, அதாவது சபையோடு கூட, சபை என்று சொல்லுவதற்கு பதிலாக ஜெயம் கொள்ளுகிற சபையோடு கூட தன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். He didn't say, I am going to give it to the church. He says to the overcomers, to the conquerors. அவர் இயேசுவானவர் சபைகளுக்கு தருவேன் என்று சொல்லவில்லை, அவர் ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு தருவேன் என்று சொல்கிறார். Because the visible church has all sorts of people inside who are compromisers, who doesn't really trust God, who proves by their life that they are not believers. உண்மையாகவே சபையில் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அங்கு பின்மாற்றமான மக்கள், விசுவாசம் இல்லாத மக்கள், சில ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட சபைக்குள்ளாக இருக்கிறார். அவர்களுக்கு அல்ல இது. You may be baptized, that's not the proof that you are a conqueror. நீங்கள் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அது நீங்கள் ஜெயம் கொள்ள போகிறது என்ற அடையாளம் கிடையாது. A true believer, if you trust Christ and go forward, you will be a victorious person. உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்த மக்களாக ஜெயம் கொள்ளுகிற மக்களாக இருப்பீர்களானால் அவர்களுக்கு தகுந்த வாக்குறுதி. To the victorious, to the conqueror, Jesus is telling, I will give authority over the nations, and he will. Earlier it was, I will rule, right? And Father was telling to Jesus, you will rule. But Jesus is telling to the conqueror, believer, he will rule them with the rod of iron, as when earthen pots are broken in pieces, even as, and then he's comparing that with, even as I myself have received authority from the Father. See, I received authority from the Father, I'm going to share it with you. இங்கு ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு இயேசுவானவர் அதிகாரம் கொடுக்க போகிறார். அங்கு சங்கீதம் 2 வாசிக்கிறோம், கர்த்தரானவர் இருப்புக்கோளர்களை உடைப்பார். ஆனால் அங்கு எந்த சபையானது ஜெயம் கொள்ளுகிறதோ அந்த சபை மக்கள், அந்த சபையானது இருப்புக்கோளால் இந்த உலகத்தின் மேல் ஜெயம் கொள்ளும். Now I'll tell you why the post-millennial, amillennial understanding cannot really explain this as good as the pre-millennial. அதாவது ப்ரீமில்லினியலை போல போஸ்ட் மில்லினியமோ அமில்லினிஸ்டுகளோ ஏன் இதை எழுத்துப்பூர்வமாக அவர்கள் விசுவாசிப்பதில்லை, அவர்களை வியாக்கியானம் பண்ணுவதில்லை என்று காரணம் சொல்கிறேன். When is the church ruling here? எப்பொழுது சபையானது ஆளுகை I செய்யும்? have to hear from you. When is the church ruling? சபையானது எப்பொழுது ஆளுகை செய்யும்? After the end. Until the end you be faithful. After the end, when the Lord returns, நான் மறுமலமும், then you will rule. அப்பொழுதுதான் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். Not now. இப்பொழுது அல்ல. Now spiritually you're ruling with Christ. No, that's not the point here. இப்பொழுது நீங்கள் பரலோகத்தில் செத்து பரலோகம் போன பின்பு ஆவியில் இயேசுவோடு ஆளுகை, அதல்ல இங்கு. நான் மறுமலமும் முடிவு பரியந்தம். Yes, until the end. Then is context of I will come. I'm going to come. முடிவு வரும், அப்பொழுது இயேசு வருவார், அப்பொழுது இதெல்லாம் நடக்கும். Then I will give the authority. நான் உங்கள் மேல் அப்பொழுது அதிகாரத்தை கொடுப்பேன். It's very clear. தெளிவாக சொல்லப்படுகிறது. So the authority to rule, as we saw, see this, we are very consistent. You look at Daniel, the great prophecy of the kingdoms coming. Finally, the rock, the stone which no hand has cut, it will come flying and hit the feet. Every kingdom will be destroyed and God's people will be ruling, right? Same idea here. எல்லா பகுதிகளுமே மிகவும் தெளிவாய் துல்லியமாய் ஒன்றுக்கொண்டு இசைந்து காணப்படுகிறது. நாம் தானியேலை வாசிக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு கல் ஒன்று வந்து, கையில் பதக்கப்படாத கல் ஒன்று வந்து அதை அடித்து நொறுக்கின பின்பு பூமி எங்கும் ஆளுகை செய்யும். இதுதான் கடைசி சமயத்தில் இங்கு வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் நான் வருவனவும் நான் வந்து அதிகாரத்தை கொடுப்பேன் சபைக்கு என்று சொல்கிறார். This passage, Psalm 2 and this passage and all teaches us that, okay, in one way Jesus is ruling, that we don't object to that. Obviously God has been ruling from eternity.
we cannot question that, right? That is true. இயேசு ஆளுகை செய்கிறார் எப்பொழுதுமே, அது எந்த சந்தேகம் கிடையாது. அது நித்தியத்திற்கு முன்பு, பழைய நித்தியம், இந்த நித்தியம், வரக்கூடிய எல்லாமே அவர்தான் ஆளுகை செய்கிறார். Even in Daniel's time, when Nebuchadnezzar was the head of gold, who was the king of kings? தானியேலுடைய காலத்திலும் கூட நேபுகாத்நேச்சார் தங்கம் போல ஆளுகை செய்த போதும் கூட யார் ஆளுகை We செய்தார்? already read in yesterday that God said, I will remove kings, I will make kings, I am in control. God was ruling even at that time. அந்த சமயத்திலும் கூட நான் தான் ராஜ்யங்களை தள்ளுகிறேன், ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறேன், அவர்தான் ராஜாவாக இருக்கிறார். So just because you have a verse saying that Jesus says all authority is given to me, etc., that doesn't mean this rule is happening. Because God has already எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிமித்தம் இயேசுவானவர் இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக ஆளுகை செய்கிற அர்த்தம் இல்லை. He will come and he will start that rule that God has. அவர் வருவார், வந்து எல்லா கண்களுக்கும் புலப்படும்படியான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு பிசிக்கல் கிங்டம் ராஜ்யத்தை ஆரம்பிப்பார். You are getting right? உங்களுக்கு புரிகிறதா? Okay. Other thing is, this rule is mentioned as ruling with the rod of iron, and like earthen pots are broken, even like that you are going to rule. அதாவது இருப்பு கோளால் மண்பாண்டங்களை உடைத்து நொறுக்கும்படியான அந்த அதிகாரம் இருக்கும், ஆளுகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. What kind of a rule you like? What is that? Monarchy or democracy? What do you like? எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி உங்களுக்கு வேண்டும்? எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு குடியாட்சி வேண்டுமா அல்லது முடியாட்சி? Right, our India is ராஜா going through like that. Right? இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களால் ஓட்டு போட்டு இருக்கக்கூடிய ஒரு குடியாட்சி முறை உங்களுக்கு வேண்டுமா அல்லது ஒரே ஒரு ராஜா மட்டும் இருக்க ஆளுகை செய்யக்கூடிய முடியாட்சி உங்களுக்கு வேண்டுமா? எந்த ஆட்சி உங்களுக்கு விருப்பம்? We have suffered a lot when monarchs like autocrats or dictators have come and destroyed the people and killed many people. We have the history of the world shows very negative examples. அதாவது உலகத்திலே ராஜாக்களை பற்றி பார்க்கும் பொழுது பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார், அலெக்சாண்டர், அது மட்டும் நெப்போலியன், இது போன்ற ஒரு ராஜா உலகத்தை மோசமாக ஆளுகை செய்வது நிமித்தம் நமக்கு அந்த முடியாட்சியின் மேல் ஒரு வெறுப்பு இருக்கிறது. நமக்கு China was a good example. China, when they were ruled by evil dictators like Mao and all, there are millions of people they killed. சைனாவில் மாவோ போன்ற சர்வாதிகாரிகள் ஆளும் பொழுது கோடிக்கணக்கான மக்களை அவர்கள் அழித்து ஒழித்தார்கள். ஆகவே நமக்கு அந்த முடியாட்சியின் மேல், சர்வாதிகார ஆட்சியின் மேல் நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது எப்போதுமே. So we like democracy. Okay, we all come to an agreement and then we make decisions, and then no decision is happening because nobody is agreeing. Nobody is agreeing, right? ஆக நமக்கு எப்பொழுது குடியாட்சியின் மேல் தான் நமக்கு விருப்பம். எல்லா மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வருவார்கள், ஆனால் முடிவுக்கு வரமாட்டாங்க அவங்க எப்போதுமே. But the monarchy is really bad only because the monarch is bad. ஆனால் முடியாட்சி எப்பொழுது மோசம் என்றால் அந்த முடியாட்சி இருக்கக்கூடிய அந்த ராஜா மோசமாக இருக்கும் பொழுது அந்த ஆட்சி மோசமாக போகும். Democracy is better because we know somebody is bad, other people will oppose, and there is some agreement and some minimum level democracy will guarantee. குடியாட்சி என்பது நமக்கு விருப்பமானது. ஏனென்றால் அதில் இருப்பவன் யாராவது ஒருத்தன் எதிர்த்து நின்றால் இன்னொருவன் எதிர்த்து நிற்பான், எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பிரச்சனைக்குள்ளாக போகும் பொழுது ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சமாதானம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். But it is only minimum. ஆனால் அது குறைஞ்சபட்சம் தான். But what if the monarchy is perfectly good, perfectly righteous, perfectly loving and all those things, just and everything? ஆனால் ராஜா ஆளுகை செய்யும் போது, அந்த முடியாட்சியில் மன்னன் ஆளுகை செய்யும் போது அந்த மன்னன் பரிபூரணமுள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக, நீதியுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக ஆளுகை செய்யும் போது அந்த ஆளுகைக்கு எந்த ஆளுகை also imagine there are a lot of people, some are good, some are bad and all. At that time, if democracy is established, it will be in a minimum level. But if the monarch's rule is established, that will be the best because he is perfect. அதுபோன்ற சமயங்களில் நீதியும் பரிசுத்தமும் இருக்கக்கூடிய ஒரு முடியாட்சி இருக்கக்கூடிய மன்னர் இருந்தால் அந்த ஆட்சி தான் சிறப்பாய் காணப்படும். Jesus, the promise of God to Jesus and Jesus' promise to the church is that பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இயேசு சபைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். The rule will be like a monarchy. Jesus dictates things. It will be ruling with an iron. நிச்சயமாக இயேசுவுடைய அந்த 1000 அரசாட்சி என்பது அது முடியாட்சி தான். ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஆட்சியாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் அது அன்பும் வல்லமையும் பரிசுத்தமும் இருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கும். But the great news for us also is that we get to share in that.
ஆனால் இதில் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால் அந்த ஆட்சியில் நமக்கும் கூட பங்குண்டு, அதிகாரம் உண்டு. When Father said, "You will rule with the rod of iron," Jesus says to the overcomers, he will, right? He is talking to the church. He will rule with the rod of iron. பிதா சொல்லுகிறார், நீ இருப்புக்கோளால் ஆளுகை செய்வாய் என்று. இயேசு நமக்கு சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிற சபையானது இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் என்று. I sometimes imagine how it will be, but we don't have much details. Okay. யோசிச்சு பார்க்கலாம் அது எப்படி இருக்கும். நமக்கு இதை தவிர வேற எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படல. You will establish Jesus's God's righteousness in this world with an iron rod. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நீதியுள்ள ஆட்சியை நீங்களும் நானும், அதாவது ஜெயம் கொள்ளுகிற சபையானது இந்த பூமியில் இருப்புக்கோளால் அது மேற்கொண்டு உலகத்துக்கு கொடுக்கும். All right, let's go forward. So what we find in this psalm is Jesus's rule is after his coming, along he's sharing it, is by his grace, is along with the church. He's sharing it with the church. Overcoming church. இயேசுவானவர் இந்த பூமியில் ராஜாவாக வரும் பொழுது அவர் கிருபையாக அந்த அதிகாரத்தை ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு அவர் தருகிறார். I'll show you one more psalm. I'm not sure. We are 8:30 now, so we'll see if we can do now or we'll continue complete next class. One more psalm, very, very important as far as eschatology is concerned, and to understand when will this rule happen, very important. இயேசுவுடைய இந்த ஆட்சியானது எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பதை குறித்தான இந்த வருங்காலவியலோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான சங்கீதத்தை சொல்கிறேன். One of my favorite, probably my favorite psalm I can say as of now is Psalm 37. சகோதரனுடைய மிக ஃபேவரான ஒரு சங்கீதம் அது. Let's go through some verses in Psalm 37. I have mentioned probably in some other camp. It's very important for this topic. Let's look at it. சங்கீதம் 37 எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த சத்தியத்தோடு தொடர்புடைய அருமையான சங்கீதம். If you really understand this psalm, it will open up your understanding of the kingdom of God in the New Testament. உண்மையாக இந்த சங்கீதத்தை நன்றாய் புரிந்து கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான ஒரு புரிதல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். Let's read a few verses from the beginning. Harm not yourself because of evildoers. Be not envious of wrongdoers, for they will soon fade like grass and will wither like a green herb. First two verses. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல் வாடி போவார்கள். See, fret, dictionary meaning of fret is worry unnecessarily or excessively, be agitated. You're so annoyed because of what? Because of evildoers in the world. He's talking to God's Spirit is talking to the children of God, people of God. Don't be anxious, don't be worried about evil in the world. அதாவது எரிச்சலடையாதே என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு அர்த்தமானது இப்படி கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் பொல்லாங்கு செய்கிற மக்களை குறித்து, அந்த பொல்லாப்பை குறித்து நீ ரொம்ப பயப்படாதீங்க. அதை குறித்து ரொம்ப உங்களோட இருதயமானது கலங்க வேண்டாம். அதை குறித்து don't be anxious about it. இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது நடக்கிற அநீதிகளும் பாவங்களும் ஒடுக்கப்படுதலும் காணும் பொழுது நீங்கள் மிகவும் மன உடைந்து போகாதீர்கள். Why would somebody be is a good word. So why would somebody be anxious about wrongdoing? A child of God. Why would a child of God be anxious about the evil? தேவனது பிள்ளைகள் ஏன் இந்த உலகமானது இப்படி போவதை காணும் பொழுது மனமுடைந்து போக வேண்டும்? This has been the experience of maybe some of us when we go through real evil. நாம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற பொல்லாப்புகளை காணும் பொழுது நாம் உடைந்து போகிறோம். சில மக்கள் உடைந்திருப்பார்கள் ஏற்கனவே. The Bible is telling, God is telling, don't be worried, don't be fretting or anxious about it. Why would we be anxious? Why? What is causing the anxiety? தேவனது பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாப்பு ஏற்படும் பொழுது, உலகத்தில் இதுபோல அநீதிகள் ஏற்படும் பொழுது எரிச்சல் அடையாதுங்கள், அமைதியாக என்று சொல்லுகிறார். Not why God. Why are you? ஏன் நாம் இதுபோல நம் கண்களுக்கு அநீதி ஏற்படும் பொழுது நாம் எரிச்சல் அடைகிறோம், மனம் உடைந்து போகிறோம்? Because you cannot really live righteously because people are persecuting you, causing problems, and you're suffering, right? That's your answer. இதுபோல மக்கள் நமக்கு பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் ஏற்படுத்தும் பொழுது நாம் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே நாம் சோர்ந்து போகிறோம். But God is telling, don't be. Why he'll come to that? Then secondly he'll say, don't be envious, don't be jealous about evildoers.
இவன் அதுபோல ஏற்படும் எரிச்சல் அடையாது. இரண்டாவது, பொறாமை கொள்ளாதே என்று சொல்கிறார். Why would you be jealous about evildoers? ஏன் அநீதி செய்யக்கூடிய மக்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும்? Can you tell me why somebody can be jealous about them? அவர்களை பார்த்து நாம் ஏன் பொறாமைப்படுகிறோம்? ஏன் பொறாமைப்பட வேண்டும்? Now what is jealousy? Why would a believer be jealous about evil? பொறாமைனா என்ன? ஏன் பொல்லாப்பு செய்கிற மக்களை பார்த்து நாம் பொறாமைப்படணும்? நாம் பொறாமைப்படுற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு? அதிகாரம். What else? அதிகாரம் இருக்கு அவங்க கிட்ட. In my circumstance, I see evildoers and sometimes a temptation to be jealous about them. Why? சில மக்களுக்கு இது போல சூழ்நிலையில் அவர்களை பார்க்கும் பொழுது பொறாமை வருகிறது. Carnal nature is still active in us. That is there, but what is causing that is true, that is because of our nature, but what in them is attracting us? நமக்கு எது பொறாமைப்படுவதற்கு எது நமக்கு உந்தி தள்ளுகிறது? They are succeeding. அவங்களோட வெற்றி. We are failing, they are succeeding. அவங்களோட வெற்றியும் நம்ம தோல்வியும். இது போல அநீதி செய்து கொண்டு வெற்றி அடைகிறார்கள், நீதி செய்து கொண்டு நாம் தோல்வி அடைகிறோம். We are righteous, we are doing God's righteousness and we get persecution, we fail. They do the injustice and they succeed, they become prosperous. Isn't it? That's true in this world. நமக்கு அதான் பொறாமை வருகிறது. நாம் உண்மையை செய்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம், நீதி செய்கிறோம், நாம் தோற்று போகிறோம். அவர் அநீதி செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள். And people will say, you see, I lived my life for Jesus Christ and see, I am so poor, my neighbor cheated, took bribe and see, he has how many houses, how many acres of land. People get envious about. நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையானது ஏழ்மையிலும் பிச்சை விதமாக போகிறது. ஆனால் அவனை பாருங்கள், அநீதி செய்கிறான், பரிசுத்தமாக வாழ்வதில்லை, ஆனால் அவன் வீடு மேல் வீடு கட்டுகிறான், கார் வாங்குகிறான், செலுத்திக் கொண்டே போகிறான். That's a real temptation. அது நமக்கு ஒரு சோதனை. You still stand but you are anxious, you are anxiety. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நமது அநீதியை நாம் நீதியை விட்டு ஓடுவதில்லை. ஆனாலும் கூட மனதுக்குள்ளாக ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள் வருகிறது. Or you are tempted by the devil and you are jealous of. I am not having that. I don't have that. Right? You are jealous of it. ஐயோ அவங்ககிட்ட இருக்குது நம்மகிட்ட இல்லையே, ஐயோ நம்மகிட்ட இல்லையேன்னு சில நமக்கு பொறாமை வருவது கூட சான்ஸ். So God is telling here, don't do both. Don't be fretting, anxiety, worrying. Don't be envious also. Why? தேவன் சொல்லுகிறார், நீ அவனை பார்த்து அநீதியை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, மனமுடைந்து போகாதே, அதே சமயத்தில் அவனை பார்த்து பொறாமையும் கொள்ளாதே. ஏன்? Why? ஏன்? For, look at verse 2, for the connection. For they will soon fade like the grass and wither like the green herb. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள். They are successful, true, but it's a very short temporary success. அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள், ஆனால் அது மிகவும் நிலையில்லாதது, அது கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே. What should you do? You trust in the Lord, you believe in God. God is in control. நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி நன்மை செய். நிச்சயமாக எல்லா கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குதுன்னு நம்பி. Trust in the Lord and do good. You continue to do good. நீ தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இரு, தேவனை நம்பி. You dwell in the land and be faithful. Be faithful in the land. நீ தேவன் கொடுத்த தேசத்தில், அந்த நாட்டில் நீ உண்மையாக தேவனுக்கு என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. Remember the context. You are tempted to be worried because you are persecuted. You are tempted to be envious because they are succeeding, because you are not succeeding. What is God telling? They will continue to do like, continue to be like, continue to do. தேவன் சொல்லுகிறார், அநீதி செய்கிறவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான், ஆகவே உனக்கு சோதனை வருகிறது, சோர்ந்து போகிறாய். அநீதி செய்கிறவன் ஜெயம் கொண்டிருக்கிறான், நமக்கு ஜெயம் இல்லைன்னு சோர்ந்து போகிறாய். பயப்படாதே, நீ தொடர்ந்து இதே தேசத்தில் இரு, தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இரு. Delight, verse 4, delight yourself in the Lord. You have nothing to delight here because you are being suffering, right? Delight in the Lord and promises He will give you the desires. இந்த உலகத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் எங்கு போனாலும் நமக்கு அடி உதைதான். ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு அருள் செய்வார். Commit your way to the Lord, trust in Him, He will act. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார், அவர் செயல்பட ஆரம்பிப்பார். One day everything will be favorable for you. Verse 6, He will bring forth your righteousness as the light and your justice as the noonday. Your righteousness is going to be revealed one day. நிச்சயமாகவே உன் நீதி வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். Okay, then let's look at verse 9 onwards. Skip few verses, verse 9 onwards. For time's sake we are skipping. Verse 9 onwards. Continue like this for verse 9, for the evildoers shall be cut off, but those who wait for the Yahweh, capital Lord,
shall inherit the land. Read. இப்படி இருக்கும் பொழுது நீ தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இரு. அப்பொழுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள். கர்த்தனுக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார்கள். Are you inheriting the land or the land or earth? Both are the same word. Are you inheriting the earth now? No. You are now being persecuted. Evil is triumphing. You are tempted to be worrying or anxious and worrying or envious. At that stage, God is telling, continue to trust in God, continue to do good, be faithful, don't compromise. If you wait for the Lord, you will inherit the earth. இப்பொழுது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லவில்லை. இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நீ தொடர்ந்து கர்த்தரை நம்பி நன்மை செய்து கொண்டே இரு. அப்பொழுது கர்த்தர் வரும் பொழுது தேவன் என்ன செய்வார்? இந்த பூமியை சுதந்திரமாக கொடுப்பார். Verse 10, in just a little while the wicked will be no more. Though you look carefully at his place, he will not be there. But the meek shall inherit the land and delight themselves in abundant peace. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் நிறான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். It has been thousands of years, but what the Bible says, it's in a little while. ஆயிரக்கணக்கான வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த பூமியில் அநீதிமான் சிரித்துக் கொண்டே இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் தேவன் சொல்கிறார் அது கொஞ்ச காலம்தான்கிறார். Because why is it ஏன் அப்படி கொஞ்சம்ங்கிறாரு? Why is that a little while? ஏன் அது கொஞ்ச காலம்? Compare the eternity. Because the eternity is for you. This is a little while. நித்தியமே உனக்குத்தான். ஆனால் நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட கொஞ்சம் காலமாக தான் கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். So he's telling, in a little while the wicked will be no more. God is going to act. Earlier we read that verse, right? He will act. We read that in which verse? Verse number 5. Trust in him. He will act. அவரை நம்பு, அவரிடத்தில் ஒப்புவி, அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார், அவர் செயல்படுவார். So if you in verse 11, the meek will inherit the earth, land. சாந்தம் உள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். This is a very favorite psalm for another person in the New Testament. Do you know who? இந்த வசனமானது புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு வசனமாக இருந்தது. யாருக்கு? அவருக்கு. யார் அவர் தெரியுமா? He quoted this. அவர் சொல்லியிருக்கிறார். You should tell that. You should know that person. கண்டிப்பா அவருக்கு நல்லா தெரியும். Without knowing that person, you won't be saved. அவர்களால் நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. Jesus Christ quoted this psalm. மலைப்பொழிவு பிரசங்கத்தில் இயேசு இதைத்தான் எடுத்தாளுகிறார். Okay, in the next session, God willing, we'll continue that. How Jesus quoted this. நம்ம இயேசு எப்படி இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று நாம் அடுத்த கிளாஸ் தியானிப்போம். Thank you.